Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு மேட்ச் நம்பர் 61 the best rivalry அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு மேட்ச். ஏன்னா ஹெட் டு ஹெட் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ தான் நம்ம எப்பவுமே பெரிய மேட்சாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம், லைக் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப எப்பயுமே ஆர்ஆர் கிவன் பிக் ஹெட் டேக் டு த போத் டீம்ஸ். எந்தெந்த டீம்ஸ் பார்த்தீங்க, எம்ஐக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி ஹெட் டு ஹெட் பெரிய ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. நியர்லி 28 டைம்ஸ் விளாண்டதில் 15 டைம்ஸ் சிஎஸ்கேவும் 13 டைம்ஸ் ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. இதில் இப்போ இருக்க கட்டாயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மஸ்ட் வின். இந்த 2 மேட்ச் ஆர்சிபி அகேன்ஸ்டும் சரி இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்லையும் சரி ஜெயிச்சா தான் நமக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்குது, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. சரி, இந்த மேட்ச்சில் என்னென்னலாம் லுக் அவுட் பண்ணலாம், என்னென்னலாம் பார்க்கணும், என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்சில் இந்த நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை சரியாக கரெக்டாக யூஸ் பண்ணாது. ஈவன் தோ ருத்ராஜ் வந்து அவுட் ஆஃப் 12 2 டைம்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாலுமே அது நமக்கு நெகட்டிவாக தான் போய் விடுச்சு. டேரி மிட்சலை வந்து கண்டினியூஸாக 4 ஓவர்ஸ் போட வச்சது, ஸ்பின்னர்ஸஸ் சரியாக யூஸ் பண்ணல, இது வரைக்குமே சரியாக யூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் முந்தின மேட்ச் ஒரு 7 ஓவர் ஸ்பின் யூஸ் பண்ணார் சாண்டனும், ஜடேஜா ஒரு 4 ஓவர், அங்கே சாண்டன் 3 ஓவர். அதை தவிர பெரிய ஒரு ஸ்பின்லாம் வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணவே இல்லை இந்த சீசன். அதுதான் நமக்கு பெரிய மைனஸாகவே இருந்திருக்கு. சரி, இந்த இதில் ஸ்டாட்டெல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க, ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒஸ்ட் சினாரியோ அகேன்ஸ்ட் ஆர்ஆர் பவுலர்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 24 பால்ஸ் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதில் 3 டைம்ஸ் அவுட் ஆகிருக்காரு. லைக் வைஸ் ஆவேஷ் கானுக்கும் சரி சந்தீப் சர்மாவுக்கும் சரி ஒரு டைம் அவுட் ஆகிருக்காரு. சரி, ஒன்று பார்த்தோம்னா லெக் ஸ்பின்னுக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கும் எகெயின்ஸ்டாக இருக்க வீக்னஸ் சஞ்சு சாம்சனோட வீக்னஸ் இந்த சீசனில் இல்லாமல் போயிடுச்சு. நல்லா ஆடி இருக்காரு சஞ்சு சாம்சன், நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த சீசன். கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னாடி அடித்த ரெக்கார்டை பீட் பண்ணோன்னா, ஒரு சீசன் ஆஃப் த நம்பர்ஸ் பீட் பண்ணோம், ஒரு 14 ரன்ஸ் தான் தேவை, அந்த அளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு. தென் வேற என்னன்னு பார்த்தா அஸ்வின் எகெயின்ஸ்டாக சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக 11 டைம்ஸ் விளையாண்டுருக்காரு. அதில் 8 டைம்ஸ் அஸ்வினோட டீம் தான் ஜெயிச்சிருக்கு. லாஸ்ட் இதே வென்யூவில் ஆர்ஆர் எகெயின்ஸ்ட் சிஎஸ்கே விளையாண்டதில் ஆர்ஆர் ஜெயிச்சிச்சு. அதில் அஸ்வின் தான் மேன் ஆஃப் தி மேட்சாக இருந்தார். ஏன்னா அவருக்கு ஹோம் கண்டிஷன் தெரியும், சேப்பாக்கோட சுச்சுவேஷன்ஸ் தெரியும். அதெல்லாம் நமக்கு ஒரு மைனஸாக இந்த தடவை இருக்க போகுது. நம்ம ஸ்பின்னர்ஸை சரியாக யூஸ் பண்ணல. தென் சஞ்சு சாம்சன் எகெயின்ஸ்ட் ஜடேஜா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சேம் பட்லர் எகெயின்ஸ்ட் மொயின் அலி பார்த்தீங்கன்னா 74 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் நெகட்டிவ்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஆர்ஆர் வந்து பெரிய பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க. இப்போ தான் நம்பர் 2ல் வந்திருக்காங்க. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த சீரீஸ்லேருந்தே இந்த சீசன்லேருந்தே நம்பர் 1ல் தான் முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 மேட்சாக அவங்களுக்கு சரியாக போகல, அது நம்மளுக்கு கை கொடுக்கலாம். தென் ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தோ நம்ம ஜடேஜா வந்து 73 ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் 3 டைம்ஸ் வந்து சஞ்சு சாம்சனை அவுட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பட்லருக்கு 74 ரன்ஸ் மொயின் அலி கொடுத்துருந்தாலும் 5 டைம்ஸ் அகெயின் ஆல் அரவுண்ட் T20 ஃபார்மேட் மொயின் அலி வெர்சஸ் பட்லர் பார்க்குறப்ப 5 டைம்ஸ் வந்து மொயின் அலி வந்து பட்லரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பாசிட்டிவ்ஸாக எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட் சென்னையில் 99 ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் இது வரைக்கும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா 68, அதாவது சேப்பாக்கில் விளையாண்டது ருத்ராஜோட ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 68, 108, 98, 62. ஸோ இந்த அளவுக்கு நல்லா விளையாண்டுருக்காரு ருத்ராஜ். ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸாக நம்ம எடுத்துக்கணும். தென் தோ சஞ்சு சாம்சன் வந்து நல்லாவே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இந்த சீசனில் விளையாண்டுருந்தாலும் வெறும் 7 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு சாண்ட்னர். பட் சாண்ட்னருக்கு எகெயின்ஸ்டாக 2 டைம் அவுட் ஆகிருக்காரு சஞ்சு சாம்சன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம். வேறு என்ன பாசிட்டிவ்ஸாக பார்க்கலாம்னா 27.3% தான் அவே டீம் இது வரைக்கும் சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக சேப்பாக்கில் ஜெயிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய ஸ்டாட் இருந்தாலுமே நம்ம ஓவரால் ஆஸ் அ ஃபேனாக நம்ம என்ன கணிச்சிக்கலாம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ளஸ்ஸே இது வரைக்கும் இத்தனை சீசனில் தோனி யூஸ் பண்ணதெல்லாம் ஸ்பின்னர்ஸ் தான். 12 ஓவர் கிட்டத்தட்ட ரைனா முதல்ல ஸ்பின்னர்ஸாக யூஸ் பண்ணுவார் அஸ் பவுலிங் யூனிட்டில். பட் இங்கே ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சியில் ஸ்பின்னர்ஸவே நம்ப மாட்டேங்கிறாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போகிறார். சச்சின் ரவீந்திராவுக்கு ஓவர் கொடுத்து பார்க்கலாம், மொயின் அலி கொடுக்க மாட்டேங்கிறாரு. மொயின் அலியை வந்து டாப் ஆஃப் த ஆர்டர்லேயே இறக்கி விட மாட்டேங்கிறாங்க. தென் ரஹானேவர் ரொம்ப ரிலே இருக்காரு. சரி, ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் ஆனப்போ என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் நடக்குன்னு நினச்சோம்னா, அஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். சமீர் ரிஸ்விக்கு ஆன் அண்ட் ஆஃப் சான்சஸ் கிடைக்கும். பட் ஷேக் ஹசீதுன்னு ஒரு பேட்ஸ்மேன் நல்லா இருக்கார், யங்ஸ்டர் இருக்கார், அவருக்குள்ள இன்னும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதே மாதிரி சொலாங்கின்னு ஒரு லெக் ஸ்பின் பவுலர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி இன்னும் வாய்ப்பு கிடைக்காத லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு சேஞ்சுக்கு ரஹானே பிளேஸில் ஷேக் ரஷீதியோ சமீர் ரிஸ்வியோ ஆட வைக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நாக் அவுட் ஸ்டேஜஸில் இருக்கோம், ஆல்மோஸ்ட் நாக் அவுட் ஸ்டேஜஸ் வந்தாச்சு.
மஸ்ட் வின் மேட்சஸ் ரெண்டுமே. அதுக்கடுத்து எலிமினேட்டர், குவாலிஃபையர் 2, குவாலிஃபையர் ஃபைனல், இப்படி இருக்கிறப்ப ஃபுல்லாக நாக் அவுட் தான் நமக்கு. இப்போ நமக்கு வந்து சான்ஸ் கொடுக்க முடியாது, ஹேப்பனிஸ் கேப்டன். பட் ரஹானே பிளேஸில் மட்டும் கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னமும் ரஹானையை நம்பிட்டு இருக்க வேணாம். எப்படி ருத்ராஜ் பண்ணுறாருன்னா, ஒரு காலத்தில் ஷேன் வாட்சன் நம்பிட்டு இருந்து ஃபைனல் நமக்கு ஷேன் வாட்சன் ஒரு டைம் ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரிலே ஆகணும் இல்லை, ஒரு மேட்சுக்காக இத்தனை மேட்சஸ் ஸ்பாயில் பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது பேட்ஸ்மேன் ரிலே ஆனால் நல்லாயிருக்கும். ஸ்பின்னர்ஸை நம்பணும். இதெல்லாம் நல்லா நடந்துச்சுன்னா அதே மாதிரி சிஎஸ்கேக்கு 2019 அப்புறம் சேப்பாக்கில் நடந்த டே மேட்சஸ், அதாவது மதிய மேட்சஸ், ஆஃப்டர்நூன் மேட்சஸ் எல்லாம் 5 மேட்ச் தான் நடந்திருக்கு. அதில் 3 தடவை சேஸ் பண்ண டீமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி டாஸ் ஜெயிச்சு நல்லா வந்து யோசிச்சு நல்ல பவுலர்ஸ் யூஸ் பண்ணால் ரொட்டேட் பண்ணால், அதே மாதிரி பேட்டிங் ஆட கரெக்டாக கச்சிதமாக வைக்கணும். ஓப்பனர்ஸ் சரியாகவே பேர் அமையவே இல்லை. கன்சிடரிங் ருத்ராஜ் அண்ட் சச்சின் ரவீந்திரா ஆஸ் ஓப்பனர்ஸ், டேரி மிச்சல், அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி அவங்க அண்ணன்னா அந்த ஆர்டரில் வர்றப்ப, சிவம் டுபே அப்படிலாம் வர்றப்ப நல்லாயிருக்கும். மொயின் அலிக்கும் கொஞ்சம் டாப் ஆர்டரில் சான்சஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.